வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி யூடியூப்பை பற்றி தாங்க கொஞ்சம் பேச போகிறேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஒவ்வொருத்தரையாக டியூஷன் வரவங்கெல்லாம் பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சொந்தக்காரவங்க எல்லாரையும் கேட்டு 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 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிச்சிங்க. நீங்களும் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நமக்கு வியூஸும் கொஞ்சம் போகும், சப்ஸ்கிரைபரும் வரும். வீடியோ வந்து ரொம்ப போகாதுங்க. ஆரம்பத்தில் 3 நிமிஷம், 5 நிமிஷம், 7 நிமிஷம் அப்படி போடுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே போடுங்க. ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 50 வியூஸு தாங்க போகும். தள்ளி விட்டு தான் பார்ப்பாங்க. போக போக நம்மளுடைய கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால், பார்க்குற மாதிரி இருந்து ரசித்தாங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கருத்து சொல்கிறோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் பார்ப்பாங்க. போக போக தான் அது இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஆரம்பத்தில் 100, 200, 500, அப்புறம் ஷார்ட்ஸில் 500, அப்புறம் 1K, 2K, இப்போ 5K, 6K போல் போகுதுங்க. இருந்தாலும் அது யூடியூப்பில் என்னன்னு தெரியல, ஒரு 1.5K இருந்ததுன்னா ஒரு 500 வியூஸை குறைச்சிட்றாங்க, 300 வியூஸை குறைச்சிட்றாங்க. நான் அதை என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுக்கு அதுக்கு ஆன்சர் வந்து விளம்பரத்துக்காக நாங்கள் அதை வந்து வியூஸ் கொஞ்சம் எடுத்துப்போம். அதுக்கு ஒரு குழு இருக்குது, அது வந்து அது செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அதை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் கம்முன்னு விட்டேன். எனக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகுது. வியூஸ் வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு. சப்ஸ்கிரைபரும் 1400 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான். இன்னும் எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரலை. வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் எனக்கு மானிட்டேஷன் ஆகும். இன்னும் ஒரு எப்படியும் 6 மாதம் கழிச்சு மானிட்டேஷன் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அது நீங்கள் பார்த்து எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா தான் மானிட்டேஷன் ஆகும். என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்க தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. வியூஸும் நல்லா எவ்வளோ போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் வருது. டெய்லி 10 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வருது. இருந்தாலும் 2600 மணி நேரம் போயிருக்கு. இன்னும் 1400 மணி நேரம் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இன்னும் அடுத்த மாதத்தோடு எனக்கு 1 இயர் முடியுது. அதுக்குள்ளே எனக்கு வந்தால் தான், எனக்கு பொழுதுபோக்குக்காக தான் இதை போட்டால் மன உளைச்சல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கவலைகள் மறக்கணுங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன். இப்போ வந்து இந்த சேனலே நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் என்னை பொழுதுபோக்கு இந்த யூடியூப்பில் தான் போயிட்டுருக்கு. எனக்கு அடுத்த ஷார்ட்ஸ் என்ன போடலாம், அடுத்த வீடியோ என்ன போடலாம், எதை எடிட் பண்ணலாம், எப்படி போடலாம், என்ன கருத்து சொல்லலாம், இப்படி தாங்க நான் யோசிச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். சேனல்லையும் வந்து பழசு புதுசுன்னு 3 பிரிவாக பிரித்து, ஓல்டு ஒன்று, நியூ ஒன்று, வெடிமா உள்ளதுன்னு சொல்லிட்டு 3 பிரிவாக அந்த வீடியோஸ் எல்லாம் பிரித்து நமக்கு புரிகிற மாதிரி யூடியூப் நல்லா தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாளாகும். யூடியூப்பை பொறுத்தளவு நல்லா தான் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சாதாரணமாக பொழுதுபோக்காக இதை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஆகிடும். வேலை நேரம் போக இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா போதும். வீடியோவுக்கு ஒரு 10 நிமிஷம், ஷார்ட்ஸுக்கு ஒரு 5 நிமிஷம். நம்ம ஒரு ஏதோ இது சாங் மிமிக்ரி பண்ணுறீங்களோ, என்ன எப்படி போடணுன்னு நினைக்கிறீங்களோ 5 நிமிஷம் தாங்க. ஷார்ட்ஸ் வந்து 60 செகண்ட் தான் போட போகிறீங்க. அது பேசுனாக்கா 3 நிமிஷம் சின்ன ஷார்ட்ஸாக போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதிக டைம் எடுத்துக்கவோ இல்லை ரொம்ப பைசாவோ எதுவுமே செலவு கிடையாது. வந்து மைண்டுக்கு தாங்க நமக்கு வேலை. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இதை என்னன்னு யோசிச்சோன்னா மற்ற தேவையில்லாத சிந்தனைகள், அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, ஏன் நம்ம அங்கே போனதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது, இந்த வேலையே தேவையில்லை, போகணுங்கிற எண்ணமே வராதுங்க. நம்ம வந்து அடுத்த ஷார்ட்ஸுக்கு என்ன போடலாம், அடுத்த வீடியோ எந்த கருத்தில் போடலாம், என்ன தலைப்பில் போடலாம் அப்படின்னு நம்ம இதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள், கவலைகள் எதுவுமே இருக்காது. சில பேருக்கு வந்து பொழுதே போகாது, கவலையாக இருக்குது, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க,
அங்கே போனதுனால தான் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்லாம் பழசெல்லாம் நினச்சிட்டு யோசிச்சுட்டு போட்டு மன உளைச்சல் ஆளாக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லைங்க. விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பொழுதுபோக்க யூடியூப் உங்களால் ஓப்பன் பண்ண முடியலையா, பக்கத்துலேயோ வீட்டில் யார் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங், இல்லை நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை மார்க்கெட் போகிறீங்க, இல்லை ஏதோ அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, எதை ஷூட் பண்ணணுமோ ஷூட் பண்ணி அதுக்கு என்னென்ன கட் பண்ணணுமோ எடிட் பண்ணணுமோ பண்ணி போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வியூஸ் போகும். நீங்கள் அதை பார்க்கும்போது ஆஹா நம்ம போட்ட சாங்ஸை இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வரும், சந்தோஷம் வரும். அதனால் நீங்கள் உங்கள் மனசு ரிலாக்ஸேஷன் ஆகணும், மன நிம்மதி தேடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பொழுதுபோக்காக நீங்கள் இந்த சேனலை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு அதிக பைசா தேவை கிடையாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போதும். நல்ல ஃபோனாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 ரூபாய்க்குள்ளே நல்ல ஃபோனாக வாங்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதில் 1 இயர் 2 இயர் கழித்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா பைசா வரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதில் நம்ம இதை கருத்தை சொன்னோம், இந்த கோலத்தை போட்டோம், இந்த சமையல் பண்ணி காமிச்சோம், இந்த கருத்தை சொன்னோம், மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இந்த வீட்டு குறிப்பு, சமையல் குறிப்பு, மருத்துவ குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, எது உங்களுக்கு பிடிச்சது, எது தெரியும், உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அத்தனையும் காட்டுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு உங்கள் செல்லில் நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லி நீங்கள் வியூஸையும் சப்ஸ்கிரைபரையும் வாங்கிக்கலாம். டைமும் ஓடிட்டுருக்கும், உங்கள் லைஃப்பும் கொஞ்சம் நல்லா பொழுதுபோக்காக இருக்குங்க. அதனால் நீங்கள் தேவையில்லாம மன சோர்வடையாக எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். பொழுதுபோக்காக இது ஆரம்பிங்க, நல்லா போகும், பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. நம்ம பயந்தோம்னா எப்படியுமே இந்த காலத்தில் ஓட ஓட விரட்டி விட்ருவாங்க. பயப்படாமல் தெளிவாக இருங்க, தெளிவாக செயல்படுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் மன திருப்திக்கு பயங்கிறதே இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் ஆரம்பித்து படுங்க. ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் பயம்தான், பேசுகிறதுக்கே பயப்படுவோம், பேசச்சே வராது, குளரும் நடுங்கும். இப்போல்லாம் நல்லா தெளிவாகிட்டேன். அதே போல் நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பித்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னா போயிட்டு இருங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம். எதுவுமே ஃபெயிலியர் ஆகாதுங்க. எப்படியும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். பயப்படாமல் நீங்கள் சேனல் ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கணும்னு அப்படிங்கிற ஒரு எய்மோடு தான் எல்லோரும் போடுவாங்க. நான் காசுக்காக இல்லை, சும்மா தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். நம்ம சொந்தக்காரங்களையே இதை கேட்பாங்க, ஏன் உனக்கு தேவையில்லாத இந்த வேலை அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்க ரிலேஷனே இது எதுக்கு தேவையில்லாமல் யூடியூப்பில் போய் பேசிக்கிட்டு இதை இது ஒரு குழப்புன்னு வச்சுருக்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. கேட்குறவங்க கேட்கட்டுங்க, நமக்கு என்னங்க. உங்களுக்கு தேவை என்னவோ அதை செய்யுங்க. மனசுக்கு உங்கள் நிறைவாக இருக்கா, நீங்கள் அதை செயல்படுங்க. வந்தால் வருது, வரலைன்னா போகுது. நீங்கள் பொழுதுபோக்குக்கு மன நிம்மதிக்காக சேனல் ஆரம்பித்து தாராளமாக நீங்கள் யூடியூப் போடலாம். எல்லோரும் சம்பாதிக்கலாம். வீட்டிலேயே வேலையும் பார்த்துக்கிட்டு சைடில் தாங்க இதை ஒரு 5 நிமிஷம் பேச போகிறோம், சார்ஜ் போட போகிறோம். தாராளமாக யூடியூப் ஆரம்பிக்கலாம், எல்லோரும் ஆரம்பிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபும் ஆரம்பிக்கலாம், வேலைக்கு போகிறவங்களும் போடலாம். எங்கே ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறாங்களா அவங்க கூட போடலாம். போகிறப்ப ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம். இப்படியும் நல்லா ரன் பண்ணலாங்க. பயம் இல்லாமல் தெளிவாக ஆரம்பிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.